வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? Hope you guys are doing well. ஸோ இன்னைக்கு நம்ம டிராகன், அதாவது பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் அவர்கள் இயக்கத்தில் வந்திருக்க படம் தான் இந்த டிராகன். ஃபாண்ட் பார்த்தோன்னே டிராகன் போல் மாதிரி இருக்குது சொல்லிட்டு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். ஆனால் அந்த படத்தில் அதுக்கேற்ற ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த எபிசோட் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வேறு கதைகள்லேருந்து. பிகாஸ் திஸ் இஸ் அவர் 100th எபிசோட் ஆஃப் இதெல்லாம் ஒரு படமா. ஸோ இதை சாத்தியமாக்கிய உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ கை தட்டிக்கோங்கப்பா. தேங்க்யூ. ஸோ நன்றி மக்களே, நன்றி. ஸோ இந்த 10,000 பலாம் இந்த 100 1000 ஆகிறதும் 1000 10,000 ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்தீங்களா, கண்ணீரே வந்துருச்சு. வேறு முருகேசா. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த மூவி டிராகன். இந்த படம் எப்படி எதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் இந்த படம் வரதுக்கு முன்னாடி லவ் டுடே படம் மூலிமா செம்ம ஒரு பேர் போட்டார். அதையும் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ரிலீஸ் சொல்லிட்டு இந்த இன்டர்வியூஸில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, தலைவன் பூந்து ரகமே பண்ணிட்டான். லைக் ஒன்று ஸ்லிப் ஆகும், இல்லாட்டி மேலே தூக்கி வைக்கும். அந்தமாரி தலைவன் ஒரு மூடு செட் பண்ணி வச்சிட்டான். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது, ஏது இருக்குது, படம் நல்லா இருக்கா இல்லையா, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அவர் நல்லா பேசினாரா இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு மேட்டர் இல்லை. படம் நல்லா இருக்கா இல்லையா, என்டர்டெயின் பண்ணிச்சா இல்லையா. ஏன்னா அந்த படத்தை ப்ரெமிஸு ட்ரெயிலர் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிருச்சு திஸ் இஸ் அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். ஸோ நம்ம ரொம்ப இது இப்படி பண்ணியிருக்கலாம்லாம் பேசாமல் நம்மளுக்கு எப்படி இருக்குது ஆஸ் இட் இஸ். ஓகே, ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேக்கப் பண்ணியிருங்கப்பா. 100 1000 ஆகணும்ல, அதுக்கு தான். ஸோ நான் லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ. ரோஸ்டா, ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா? ஓகே, இந்த டிராகன் படத்தோட கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ராகவன், அதாவது இந்த படத்தை ப்ரொட்டாகனிஸ்ட் ஆகிய பிரதீப் ரங்கநாதன் பேர் தான் ராகவன். ஸோ அவர் காலேஜில் வந்துட்டு ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு தான் ஒரு பேட் பாய் அண்ட் அரியர்ஸ் வச்சுக்கிட்டு, ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கலான தமிழ் படத்தில் இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்துட்டு காலேஜ் வெளியே துரத்தி விட்டுறாங்க. நீ படித்தது போது கிழிச்சது போது சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க. ஸோ இவனை வந்துட்டு தனாவட்டோட நான் படிக்காமலே சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்டா சொல்லிட்டு ஃபேமிலி ஏமாற்றிக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி வச்சுக்கோங்களேன். ஆனால் இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டும் இவன் உருப்படமானான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை விட்டு போயிடும். அப்படி தான் யோசிச்சான், ஓகே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் லைக் இந்த பொண்ணுங்களை இந்த சமுதாயம் மதிக்கும் சொல்லிட்டு இவன் ஒரு ஷார்ட்கட் ரூட் எடுக்கிறான். அதுதான் டிகிரி ஃபார்ஜரி. அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்துட்டு அவன் படிக்காமலே ஃபேக் ஒன்று ரெடி பண்ணிட்டு ஒரு வேலைக்கு பூந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறான். நல்ல காடு வீடு வசதிலாம் வந்திருக்கு. வாஸ் ஆக்சுவலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ட் அவனுக்கு எல்லா விதமான சொர்க்கமும் வந்துருச்சு. எல்லாமே செல்வங்கள்லாம் கைக்கூடி வந்துருச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் நடந்துச்சு, அவனுக்கு கடைசியாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம்னால கதையே மாறுது, அவன் லைஃப்பும் மாறுது. ஏன் மாறுது, எதுக்கு மாறுதுங்கிறது தான் இந்த டிராகன் படத்தோட கதை. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போகிறேன். ஓகே கைஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலைங்கிற அங்கத்துக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் நான் யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்னா பிரதீப் ரங்கநாதன். ஃபினாமினல் ஜாப். ஏன்னா இனிமேல் ரோல் வந்துட்டு ஈஸியாக நடிச்சுட்டு போயிட்டார். ஏன்னா இனிமேல் ரோல் இந்த கதைக்குண்டான ரோல் ஒரு வந்துட்டு ராம்காம் சொல்ல முடியாது, பட் ஒருத்தனோட கேரக்டரோட ஆர்க் அது வந்துட்டு ஒரு சந்தோஷத்தை காமிக்கணும், ரவுடித்தனத்தை காமிக்கணும், அப்புறமேல வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனை காமிக்கணும், சோகத்தை காமிக்கணும், ரிக்ரெட்டை காமிக்கணும் சொல்லிட்டு எல்லா விதமான பானமும் குளிர்பானம் மாரி அசால்ட்டாக குடிச்சிட்டு செம்மையாக ஸ்கோப் பண்ணிட்டாரு. ஐ திங்க் ஹீ காட் த யூத் ஆடியன்ஸ் டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா அந்த மனுஷன் ஸ்க்ரீனில் வர்றப்போலாம் விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க சொல்லிட்டு தேங்க்ஸ் டு லவ் டுடே அந்த படம் மூலியமாக தான் நல்ல ஒரு விசிட்டிங் கார்டு கிடச்சிது. அண்ட் ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். லைக் ஹீ கேரிட் த ஃபிலிம் டு பி வெரி ஹானஸ்ட். அண்ட் ஹீ காட் த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் டு பி வெரி ஹானஸ்ட். அது கூட சொல்கிறேன். அண்ட் அவர் கேரக்டர் ஆர்க் நல்லா தாண்டி ஹி காட் த நேக் ஆஃப் அ குட் ஆக்டிங். ஸோ எஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப். அண்ட் அவர் பின்தொடர்ந்து மற்ற கேரக்டர்ஸும் அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்துருக்காங்க. இவரை வச்சு பார்த்தா எல்லோரும் சப்போர்ட்டிங் ரோல் தான். ஏன்னா இவரே 80% படத்தை ஃபுல்லாக டாமினேட் பண்ணிடுறாரு. அதர் கேரக்டர்ஸ் லைக் மிஷ்கினாக இருக்கட்டும், விஜய் சித்துவாக இருக்கட்டும், அப்புறம் 2 ஹீரோயின்ஸ் அனுப்பமா இன்னொருத்தவங்க பேர் தெரியல, ஐம் ஸோ சாரி. அப்புறமேலு பிரதீப் கேரக்டரில் ஒரு டபுள் விஷன் சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பார் செகண்ட் ஹாஃபில். ஃபினாமினல் ஜாப் ஹஸ் டன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் நல்லா ஒரு தூக்கி வச்சுது. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இருந்தால் தான் ஒரு படம் நின்று பேசும். அண்ட் இந்த படத்தில் அப்படி ஒரு சூழல் இருந்ததுனால சூப்பரான கேரக்டர் செலெக்ஷன்ஸ் அண்ட் சூப்பரான அந்த கேரக்டர்ஸ் வச்சு இந்த படத்தில் நிறைய ப்ளேஸ் இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்த பாசிட்டிவ் வந்து இனிமேல் கதைக்கு வந்து டெக்னிக்கல் அம்சங்கள் ரொம்ப அவசியம். அண்ட் அது பூர்த்தி செஞ்ச கேமரா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், லியான் ஜேம்ஸ் ஆஸ் அ மியூசிஷியன், சாங்ஸாக படமாக பார்க்குறப்போ ரொம்ப நல்லா அந்த மாதிரி தோணுச்சு. பிஜிஎம் அது அப்புறமே நான் வரேன். அண்ட் சாங்ஸ் குட் இன் மை ஒப்பீனியன். ஏன்னா
இந்தமாரி ஒரு கலர்ஃபுல்லான படத்துக்கு சாங்ஸ் நல்லா இருந்தால் தான் படமாக பார்க்குறப்ப நல்லா இருந்தால் தான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்சிங் ஃபீல் கொடுக்கும். இந்த படத்துக்கு அது கொடுத்து அண்ட் நான் வந்து சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஏன்னா கலர்ஃபுல்லாக ரிச்சாக நல்லா செலவு பண்ணியிருக்காங்க கூட தெரியுது. ஏன்னா அஸ்வத் த டேரக்டர் ஆஃப் த ஃபிலிம் ஈவன் ஹிம்செல்ஃப் டோல் தட் இந்த படமோட பட்ஜெட் வந்து 30 crores. ஸோ அது கண்ணால் பார்க்க முடியுது பிகாஸ் குவாலிட்டி செட்டாக இருக்கட்டும். லைக் நிறைய மக்கள் படத்தில் நடிச்சிருந்தனால அந்த ஒரு அட்மாஸ்பியரிக்லி இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்த பாசிட்டிவ் என்ன தான் இந்த படத்தோட ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே. ஏன்னா இனிமேல் படம்ங்கிறது 2 hours மேலே ஆல்மோஸ்ட் 2.5 hours ஓடுது. ஸோ அந்தமாரிங்கிறப்போ ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் புகுத்துனா தான் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கேற்றபடி இந்த படத்தில் செம்மையாக அஸ்வத் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் நல்லாவே பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் முந்தைய படமான ஓ மை கடவுளே இந்த படம் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இந்த படம் ட்ரீட் பண்ண விதம், ஏன்னா இந்த படத்தோட கேரக்டர் ஆர்க் வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கான இது வச்சு தான் விவாதம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் படம் வரதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு உண்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கேரக்டர் சஃபர் பண்ணுறப்போ எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. உனக்கு இருக்குடி ஒரு தப்பு பண்ணால் அதுக்கு வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணாமல் அந்த தப்பு அவன் உணர்ந்துடுறான். அந்த தப்புக்காக அவன் பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, தப்புக்காக அவனை எடுத்துக்கிற அந்த பனிஷ்மெண்ட் வாஸ் ஃபைன். ஏன்னா பொதுவாக தமிழ் படத்தில் வந்துட்டு இனிமேல் கதைக்குன்னா எப்போதுமே நான் ஒரு மிடில் கிளாஸுங்க சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு பாவ பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு அவன் எது பண்ணாலும் கடைசியாக நல்லா படிச்சுட்டு நாங்களும் மேலே வருவோன்னு சொல்லாமல் அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபால் வருது. அந்த ஃபாலுக்கு அவன் வந்துட்டு ப்ரைஸ் பே பண்ணுறான். அண்ட் இட் வாஸ் ஃபைன், இட் வாஸ் அ குட் டேக். ஏன்னா எப்போதுமே க்ளோரிஃபை பண்ணாமல் க்ளோரிஃபை பண்ணுற மாரி தான் போணுச்சு, ஆனால் நல்ல ரூட் எடுத்திருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ அந்த கதையோட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கூட சொல்லலாம். இந்த ஒரு பாசிட்டிவ் நான் சொல்லி ஆகணும். என்னதுன்னா இந்த லாஸ்ட் பெஞ்ச் க்ளோரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணாமல் இன்ஜினியரிங் படித்தா இப்படி மற்ற டிபார்ட்மெண்ட் படித்தா அப்படி இப்படி எதெல்லாம் பண்ணாமல் அந்த கேரக்டர் என்ன அது மட்டும் சொல்லிட்டு அழகாக முடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த படத்தோட முடிவு ஓரளவுக்கு நல்லா இருந்த மாரி இருந்துச்சு எனக்கு கேட்டால். லைக் ஒரு ஜஸ்டிஃபைபிளான ஒரு முடிவு என்ன கேட்டிங்கன்னா அது நல்லா பாசிட்டிவாக கூட பார்ப்பேன். இவ்வாறு தான் என்னோட பாசிட்டிவ்ஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன்ப்பா. கதம் என்னடாச்சு அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஓகே, பாசிட்டிவ்ஸ்லாம் பேசி தள்ளிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் போகலாம். ஸோ எனக்கு இந்த படத்தில் பிரச்சனையாக பார்த்த சில விஷயங்கள் நான் சொல்லி தீரணும். என்ன ஃபர்ஸ்ட் 48 அரியர் ஒருத்தர் வச்சுருக்கான். இந்த படத்தில் ஹீரோ வந்து 48 அரியர். 48 அரியர் வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு 3 மாதம்குள்ளே முடிக்கணும். 3 மாதத்தில் கொடுத்துருக்காங்க கால அவகாசம். அதில் இருக்கிற 48 அரியர்ஸ் முடிக்கணும். லைக் அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தான் கால அவகாசம் கொடுத்தாலும் எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் 3 மாதத்தில் முடிக்கிறதுங்கிறது சாத்தியமா? ஏன்னா ஒரு புது விஷயத்தை திருப்பி படிக்கணும். எவ்வளோ தான் நீங்கள் முக்கி படித்தாலும் இத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் வந்து முழுசாக முடிக்கலாமா? படத்தில் சில ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கு மீறி படத்தை தான் நம்ம பார்க்கணும். திஸ் இஸ் கமர்ஷியல் ஃபிலிம். பட் அந்த விஷயம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. முடியுமா அந்த மாரி சாத்தியமாக இருக்கா? சாத்தியமாச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா அது மட்டும் எனக்கு கொஞ்சம் இடிச்சிது. அது மட்டும் நிறைய விஷயம் இடிச்சிது. என்னதுன்னா இன்னொன்று விஷயம் என்னதுன்னா ஃபோர்ஜரி பண்ணி ஒருத்தன் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்குறான். பட் கதைப்படி அவன் வந்துட்டு ஒரு முட்டாளு 47 அரிசி வச்சுருக்கான். ஒன்றும் தெரியாத மண்ணு. அவன் போய் ஒரு எப்படி ஹை ப்ரொஃபைல் கம்பெனியில் போந்துட்டு இன்டர்வியூ ஃபார்ஜரி பண்ணி அந்த கம்பெனியை வேலையோ வாங்கி அது சடனாக அந்த கம்பெனியில் வந்துட்டு அவன் நல்ல ஒரு ஒர்க்கர் ஆகிறான். அது எப்படி ஏது என்ன அது எப்படி பண்ணால் அது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பாட்டிலே முடிச்சிட்டாங்க. ஒரு வாழ்க்கையில் 1000 தடிக்கலப்பாங்கிற மாதிரி ஒரு பாட்டிலே வந்துட்டு அவன் வந்துட்டு சூப்பர் ரிச் இதாகிடுறான். பட் அது அந்த காலத்துக்கு சரியாக இருக்கும். இந்த காலத்துக்கு அது எடுபடலை. ஏன்னா எப்படி பண்ணாப்பா? ஹவு டிட் யூ புல் ஆஃப் தட்? ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த படத்தில் நிறைய ஜோக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால சில விஷயங்கள் வந்துட்டு இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ப்ரெமிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெமிஸ். அதில் நிறைய விஷயங்களில் வந்துட்டு எலிமெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் பாட்டு மூலிமா ஜோக்ஸ் மூலிமா போனதுனால நிறைய விஷயம் டீவியேட் ஆச்சோ தோணுச்சு. இது வந்துட்டு கான்ட்ரோவர்ஷியல் ஒப்பீனியன் தான். என்னதுன்னா பிரதீப் ரங்கநாதன் மாரி ஒரு ஃப்ரேம் உள்ள ஆள் வந்துட்டு காலேஜ் தாதா சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா அன்னையுமே ஃப்ரேம் உள்ளவே எங்கள் காலேஜ் நாங்கள் படிக்கிறப்போ ஒருத்தன் அப்படி நான்லாம் கெத்து சொன்னான்னா தலையில் அடிச்சுட்டே உக்காராடே அப்படி நாங்கள் சொல்லிடுவோம். அவர் ஒரு பெரிய கெத்துன்னு எனக்கு அந்த ஃபீல் வரல. ஓகே, அது ஒரு சின்ன பிரச்சனை நான் பார்க்குறேன். அண்ட் லியான் ஜேம்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் பாடல்கள் நல்லா இருந்தாலும் பிஜிஎம்ஸ் இனிமேல் படத்துக்கு பிஜிஎம்ஸ் எப்போதும் மைண்டில் நிற்கணும். ஏன்னா அவர் முந்தைய படமான ஓ மை கடவுளில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பாடல்களாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நின்று பேசுவோம். ஆனால் இந்த படத்தில் பாடல்கள் கேட்குறப்போ பிடிக்கலனாலும் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. ஆனால் பிஜிஎம்ஸ் எதுவும் மைண்டில் நிற்காதது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா
ஒரு பிஜிஎம் நின்றா தான் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஐ மீன் லைக் மியூசிக் வச்சு பல பிஸ்னஸும் இருக்குது, அது பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த படத்தில் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்க்காக நிறையா லிபர்ட்டிஸை தாண்டி இருக்காங்க. பட் அது நெகட்டிவாக இருக்கும் சிலவங்களுக்கு பார்க்குறப்போ. பட் அது வந்துட்டு கண்டுக்காமல் பார்த்தா அது கண்டுக்கல. பட் எனக்கு அது சில விஷயம் உறுத்துனமே இருந்துச்சு சில லாஜிக்கல் மீறல்களை பார்க்குறப்போ. அண்ட் அடுத்த நெகட்டிவ் என்னென்னா, இதோட கடைசி நெகட்டிவ் இதுக்கு லைட்டாக உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா, இந்த படத்தோட ஹீரோவோட அப்பா கேரக்டர் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒன் டைமென்ஷனலாக இந்த எப்படி சொல்கிறது, இப்படிலாம் இருப்பாங்களா இப்போ அப்படி சொல்கிற மாதிரி ஒரு அப்பா கேரக்டரு. ஸோ அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா ஒரு ஒன் டைமென்ஷனல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அவருக்கும் ஒரு ரோல் கொடுத்து அவருக்கும் அவரோட பங்கும் அந்த படத்தில் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு. இல்லை ஜார்ஜ் மாதிரி நமக்கு கொடுக்காது ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப அவர் அப்பாவியான்னு ஃபேஸ்புக்காகவும் கொண்டதுனால ரொம்ப அப்பாவே எல்லா படத்தை காமிக்கிறது எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்குது, ஹீரோட கேரக்டருக்கு சேஞ்ச் ஓவர். பட் இட் கேம் டூ லேட் மை ஒப்பீனியன். ஏன்னா இட் கேம் டூ லேட். அது இன்னும் ஆரம்பத்தில் வந்திருந்தா இன்னும் நிறையா விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் தோணுச்சு. ஏன்னா இட் கேம் டூ லேட். நான் படம் முடிஞ்சுப்பா அவ்வளோதான் பார்க்குறப்போ அப்போ தான் ஒரு கேரக்டர் சேஞ்ச் நடக்குது, ஷிஃப்ட் நடக்குது. டேய் அப்படி தான் இருந்துச்சு பார்க்குறப்போ. ஏன்னா ஆல்தோ த ஃபிலிம் வாஸ் அ பிட் ஃபாஸ்ட், அ பிட் என்டர்டெய்னிங். பட் இன்னும் கொஞ்சம் ட்ரீம் பண்ணியிருக்கலாமோ டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃபில் எண்டிங் கட்டப்பட்டோம். ஏன்னா சில விஷயம் ரிப்பீட்டேட்டிவ் ஆயிரமே இருந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இவர் தான் என்னோட நெகட்டிவ்ஸ். ஸோ ஓவரால் படம் எப்படி கேட்டிங்கன்னா நல்லா எங்கேஜிங்காக இருந்துச்சு, டு வெரி ஹானஸ்ட். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். I think this is going to be Pradeep Ranganathan's genre, I guess, after this. ஏன்னா அவர்கிட்ட வந்துட்டு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஹி காட் த ஹோல்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஸோ இதை வச்சு அவர் அடுத்த படம் வந்தது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதை வச்சு ஒரு நல்லா வந்துருவா இப்போ அந்த ஆள் அப்படி தான் சொல்ல தோணுச்சு. ஸோ இவர் தாங்க ரிவ்யூ. நம்ம இந்த படத்துக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, குட் என்டர்டெய்னர், பாசிபிள் என்டர்டெய்னர். கோ வாட்ச் வித் யூர் ஃபேமிலி அண்ட் என்ஜாய் த மூவி. அண்ட் அகெயின் 100 எபிசோடுக்கு சாத்தியமாக்கிய அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. அண்டு நம்ம ரிவ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன். இல்லை நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அப்படியே வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் இத்துடன் விடைபெறுகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நல்லாயிருக்கும்ல. ஸோ இவ்வாறு தான் இத்துடன் விடைபெறுகிறேன். நான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் காதலன். அண்ட் see you in the next review. Bye. ரோஸ்டா, ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா?